அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நமது பயணம் ரஷ்யாவில் நம்ம தொடங்க போகிறோம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட நான் புட்டின் கிட்ட பேசிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் மாஸ்கோ தரப்பில் இருந்து அறிவிக்கலை. அதை தாண்டி இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் G7 நாடுகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்புறம் ஐரோப்பா நாடுகள் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம கீழே தள்ளி வந்தால் காசா இருக்காங்க இல்லையா, காசாவில் ஒரு 3 ஆப்பிரிக்கா நாட்டில் காசாவோட மக்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. ட்ரூஸா என மக்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பங்களாதேஷில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை நோக்கி போகணும்னு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எப்போவுமே 23 அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள். யூகே இன்டெலிஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இந்த போர் முடிவுக்கு வரும்போது யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னா, ஆல்மோஸ்ட் உக்ரைன் தரப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த யுத்தத்தினால அப்படின்னு ஒரு பெரிய டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 பப்ளிக் ஹாஸ்பிட்டல் டோட்டலாக ரஷ்யா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 2024 மட்டும். அது 18 மெட்டர்னிட்டி ஃபெசிலிட்டிஸும் 10 சில்ட்ரன் கிளினிக்கு, அப்புறம் அது இல்லாமல் ஸ்மால் டவுனில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் நிறைய மெடிக்கேர் சிஸ்டம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல லிமிட்டட் ப்ரோ ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தான் அந்த இடத்துல இருக்கிறது. ரஷ்யா இந்த உக்ரைன் வாரில் தொடர்ந்து அங்கே ஃபண்டிங் அதிகமாக பண்ணதுனால அவங்களால ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு சரியாக அவங்களால செலவு பண்ண முடியல. நிறைய மெடிக்கல் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜாக இருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சதுனால அவர்களை பார்ப்பதற்கே மருந்து நிறைய அளவுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால பெரிய ஒரு தோல்வி அடைந்திருக்கிறாங்க. அதனால் அங்கே சிவிலியன்ஸ் ஹாஸ்பிட்டலே ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கிறதா, ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கேர் சிஸ்டம் 2025 அதை விட இன்னும் மோசமாக பாதிக்கப்படும்ன்ட்டு யூகே டீம் இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க யூகே இன்டெலிஜென்ட் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி. ஹெல்த் கேர் சிஸ்டம் கூட சரியில்லைன்னா அந்த நாடு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி விட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரே போடுங்களே வெடியே அப்படின்ற மாதிரி யூகே இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா 2024 யூகேவுக்குள்ளார பெரிய ஒரு சம்பவம். இப்போ யூகேயில் எப்படின்னா யாராவது மருத்துவமனைக்கு போகணுன்னா ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மருத்துவமனைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி வாரக்கணக்காக ஆகுமா. அதனால் மரணங்கள் நிறைய நிகழ்ந்தது என்று பெரிய ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதனாலே ரிஷி சுனாக் அரசாங்கம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இனிமேல் அந்த நிலைமை தொடர்றதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனே நம்ம இங்கே நினச்ச மாதிரி மருத்துவர்களை டக்குன்னெலாம் போய் பார்க்க முடியாது. ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கான வெயிட்டிங் பெண்டிங்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அதை நம்ம பார்த்து நம்ம 2024 ஒருவேளை அதையே அப்படியே கட் காப்பி பேஸ்ட் எடுத்து அங்கே போட்டு இங்கே சொல்கிறாங்களான்றது ஒன்று தெரியல. முதல்ல உங்கள் நாட்டை பாருங்கய்யா, போயிட்டீங்க ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டீங்க, இப்போ அங்கே ஹெல்த் கேர் சிஸ்டமில் சரி அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது உதவி பண்ண போகிறீங்களா எப்படின்னு தெரியல. ஸோ இது அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்குன்னா, வெற்றி இது மாபெரும் வெற்றி, மருத்துவர்கள் கூட இல்லாமல் தடுமாறுறாங்கன்றாங்க. சரி, அதை தாண்டி அதாவது மாஸ்கோ தரப்பிலிருந்து நாங்கள் புட்டின் ட்ரம்ப்பு கிட்ட பேசினாரா பேசலையா அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. அமைதி பேச்சுவார்த்தை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நார்மலாகவே ட்ரம்ப்பை பார்த்தா பயம், கடகன்னு அதிரிடுவார். அதனால் அவர் டைரெக்டாக சீஸ்பயர் இல்லைன்னு சொல்ல முடியாமல் மறைமுகமாக சொல்லிட்டுக்கிறாரு. அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்கிறார். ஏன்னா என்ன மாதிரி அவரால் எதிர்த்து தைரியமாக பேச முடியாதுன்றாரு. சரி, ஓகே, நைட் வீடியோனாவே கொஞ்சம் தைரியமாக தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அந்த தைரியமான பதிவுக்கு என்னென்னா, நீங்களே பாருங்கள், நான் புட்டின்கிட்ட பேசினேன் அப்படின்றத நான் நேர்த்தியே பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு குட் சான்ஸ் இந்த பிளடி வார் ஃபைனல் கண்டிஷன் எண்டுக்கு வர்றது நல்ல ஒரு குட் சான்ஸ். அதிலும் நிறைய ஆயிரக்கணக்கான உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் கம்ப்ளீட்லி சரண்டராக இருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட. நிறைய பேர் இது நீங்கள் கொஞ்சம் அதாவது நல்ல பொசிஷனாக அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, ஒரு மாஸ்கரானா அவங்கள எதுவும் இனப்படுகொலை மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள சுற்றாதீங்க, அவங்கள அப்படியே வைங்க, ஒவ்வொரு உயிரும் வேல்யூபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா,
நிறைய வீரர்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரஷ்யாவிடம் மண்டியிட்டு சரண்டராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உக்ரைன் தரப்பில் வந்து அது எப்படி நீங்கள் எங்கள் வீரர்களை சொல்லலாம், எங்கள் வீரர்கள்லாம் சரண்டர் ஆகலை அப்படின்றாங்க. ஆனால் வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது தெரியுது, வீடு வீடாக ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக வந்து தொடர்ந்து அங்கே குருக்ஸ் ரீஜியனில் நிறைய வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆகாமல் நிறைய பேர் உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்களாம். அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய வீரர்கள் வந்து அடுத்தடுத்து கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து ரஷ்யாவை பெருமைப்படுத்துகிற மாதிரியும் உக்ரைனை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூகே இன்டெலிஜென்ட் தான் இன்னும் ரொம்ப டென்ஷனாக வராங்க. இத்தனை வருஷமாக நம்ம காலங்காலமாக ஒரு பில்டப் கொடுத்து வந்தால் திடீர்னு ஒரே ஒரு ட்விட்டரில் ஏதோ நம்ம வீரர்கள் போய் சரண்டர் ஆகிற மாதிரி போயிட்டாங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்க் ரூட்டே அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் உக்ரைனுடைய கனவில் பொடேன்னு தண்ணி ஊற்றிட்டார். நம்ம எப்போ எந்திரிப்பா போதும், ரெகுலர் நைட்டி வீடியோ பேசுனது போதும், ரஸ்கா குஸ்கா போட்டது போதும், வாப்பா உனக்கு ஒரு தகவலை சொல்கிறேன், அதிர்ச்சி தகவலை சொல்கிறேன், ஏதாவது கம்பியை பிடிச்சிட்டு நில்லுப்பா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து நேட்டோவில் இணைவது வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. அது வந்து இனி எந்த காலத்தில் நடக்குமா நடக்கான்னு தெரியாது, இப்போதைக்கு அது இல்லை, நாங்கள் ஹோல்டு போட்டுன்றாங்க. அப்போ முடிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் உக்ரைனில் தேர்தலே நடக்காது ஒன்று. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார், நேட்டோவில் இணைஞ்சால் தான் தேர்தல் எல்லாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இனி ஜெலன்ஸ்கி வந்து 100 வயசு ஆகிற வரைக்கும் 90 வயசு ஆகிற வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் கிடையாது இல்லை, ஒன்று எடுத்துக்கலாமா. இரண்டாவது என்ன சொல்லிட்டாருன்னா, நேட்டோ, ஐரோப்பா, ரஷ்யா இது எல்லாமே இந்த வார் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மல் ரிலேஷன்ஷிப் வரும். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நார்மல் ரிலேஷன்ஷிப் வரும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் பழையபடி அந்த நட்பை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நினச்சி பார்த்தேன், பழைய ஹிஸ்ட்ரியெலாம் நினச்சி பார்த்தேன். இதே மார்க் ரூட்டே அவர்கள் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு மனுஷனை சந்திக்காமல் இருந்திருக்கிற அந்த மார்க் ரூட்டே அவர்கள் பேசுகிற வசனம்லாம் இப்போ காலோட ரிங்குன்னு ஓடிட்டுருக்கு. என்ன சொன்னார், எந்த காலத்துலேயும் வந்து நேட்டோ நாடுகள் தயாராக இருக்கிறது, வீரர்களே தயாராக இருங்கள், உக்ரைனுக்கு உதவி செய்யுங்கள், ஆர்டிக்கல் 5 பயன்படுத்தலாமா, ஆயுதங்கள் எங்கே, வீரர்கள் எங்கே, நிறுத்துங்கள் வரிசையில், எந்த நேரத்துலையும் நம்ம போருக்கு தயாராக இருக்கணும்னு சும்மா 2 நாளைக்கு ஒரு தடவை நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் பாருங்கள், ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மனுஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் இப்போ உக்ரைனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இருந்தாலுமே அவங்க எப்படி நிலைநடத்துகிறாங்க அமெரிக்கான்னா, ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத, அதாவது நம்ம ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. G7 கூட்டம் வந்து கனடாவுக்குள்ளே நடக்குது. அந்த கூட்டத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அமெரிக்காவுக்கும் G7 நாடுகளுக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்தாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட வைக்கணும். அமெரிக்கா வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கேற்ற பயணம் பண்ணணும். மிடில் ஈஸ்டில் ஈரானால் பெரிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. அதனால் ஈரானுக்கு போடுங்க ஒரு கண்டனத்தை, ஈரானுக்கு ஒரு கண்டனம், ரஷ்யாவுக்கு ஒரு கண்டனம், உடனடியாக அமைதியை கொண்டு வரணும், ஒரு ப்ரெஷரை கொடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கனடா கிட்டே கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது, அந்த வாய்க்கா தகராறில் கொஞ்சம் பேசி தீர்த்துருக்கலாமா, நல்லபடியாக வந்திருக்கிறாருல்ல அப்படின்னும் போது ஒரு சம்பவம் என்ன பண்ணாங்க, மார்க் ரூபியோ அவர்கள் வந்து இறங்கும்போது ஏதோ அந்த ரெட் கார்பரேட்டு பஞ்சத்தில் இருந்திருக்கும் போல், அவருக்குன்னே சின்னதாக கட் பண்ணி கால் வைக்கிற இடத்துல மட்டும் வச்சுருந்தாங்க. அதே நம்ம புரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்ததே உங்களுக்கு பெருசுன்ற மாதிரி கனடா வந்து உணர்த்த வராங்களான்ற மாதிரி வந்து. இன்னொன்று, இதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை அமெரிக்கா கிட்ட, அது நாங்கள் அப்புறம் பேசிக்கலான் இருக்கோம், அந்த விரிசல் வந்ததுதான்ற மாதிரி கனடா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் G7 நாடுகள் ஒற்றுமையாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது. ஐரோப்பா நாடுகள் மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டி 40 பில்லியன் வாலண்டரி ஃபண்டுன்னா தன்னார்வலர்களாக இப்போ ஐரோப்பா கூட்டமைப்பு இணைந்து ஃபண்டு கொடுக்காம அந்தந்த நாடுகள் வாலண்டரியாக வந்து கொடுக்கலாம். அந்த வாலண்டரி ஃபண்டு வந்து பணமாகவோ பொருளாகவோ ஆயுதங்களாகவோ வெடிகுண்டுகளாகவோ எப்படினாலும் கொடுக்கலாம். ஜெலன்ஸ்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேளுங்க, அவர் பணமாக கேட்டால் பணமாக கொடுத்துருங்க, இல்லை ஏதாவது சொத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி சொத்தை வாங்கி கொடுத்துருங்க, இல்லை எனக்கு ஆயுதங்கள் தான் வேணும் அப்படின்னாலும் ஆயுதங்களை வாங்கி கொடுத்துருங்க, 2025க்குள்ளே கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஹங்கேரி எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் பதவிக்கே வராத ஜெர்மனியுடைய சான்சலர் ஃப்ரெட்ரிஷ்மேன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா முன்னாடி இருந்த நபர் சான்சலர் அவர்கள் ஒத்துக்கல. நான் வந்த நாளே அதுதான் என் கையெழுத்தே அதுதான்,
பதவிக்கு வந்த நாள் கையெழுத்தே டவுரஸ் மிசைல்ஸ் இங்கேருந்து நேராக கொடுக்குறது 500 கிலோமீட்டர் உள்ளே கூட நீங்கள் தாக்கல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் போய் கையெழுத்து போகிறதுக்குள்ள அங்கே போர் நிறுத்தம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் இந்த வீரவசனம் பேசிட்டு தான் இருப்பார். இன்னும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தின பாடு இல்லை, ஆட்சி அமைக்கிற பாடு இல்லை, இன்னும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே தான் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன மாற்றத்தினாலும் நான் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அவர் எக்கானமி வில் பூம் நெவர் லைக் பிஃபோர்ன்ற மாதிரி நெவர் பிஃபோர்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நிஜமாகவே ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எக்கானமி பூம் ஆகுதோ இல்லையோ, தங்கத்தினுடைய விலை தான் பூம் ஆகிட்டுருக்கு, போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய எக்கானமி பாருங்கள், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மொத்தம் உங்களுக்கு 4 கலர் இருக்கும். மேலே இந்த ப்ளூ கலர் மாதிரி டாப்பில் போயிட்டுருக்குல்ல, பைடனுடைய அரசாங்கம் வந்து 2021 வளர்ந்துருக்குன்றாங்க, அதாவது ஷேரில். அதுக்கப்புறம் 2வது கலர் நீல கலர் இருக்குல்ல, அது ஒபாமா அரசாங்கம் 2013 ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்றாங்க, அதாவது ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம். அப்புறம் 2017 ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் பதவியேற்றில் 3வது இடத்துல இருக்குது பாருங்கள், பரவாயில்லன்றாங்க. பட் இப்போ 2025 கீழே நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. என்ன எங்கே வளர்ந்துச்சுன்ற மாதிரி விமர்சனங்கள் பெரிய அளவு வைக்கப்படுகிறது. என்று நீங்கள் மதுப்பிரியர்கள் மீது கை வைத்தீர்களோ, மதுப்பிரியர்கள் மீது கை வைத்து வரி விதித்தீர்களோ அன்றே இன்று கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா அரசாங்கமும் ஒரே ஒரு என்ன கோரிக்கை தான், மதுப்பிரியர்கள் மீது கை வைக்காதீங்க, உங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல, அல் ஜசீரா சேனலில் கூட சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏற்கனவே நிறைய லாஸு, இன்றோடு பார்த்தோன்னா 5.5 ட்ரில்லியனுக்கு மேலே லாஸ்ன்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கடைசி அவங்க இறுதியாக கை வச்சது தான், தப்பாக கை வச்சிட்டாங்க, மதுப்பிரியர்கள் மீது கை வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை லைக் ஒயின் மற்றதெல்லாம் வந்து வச்சாங்க இல்லையா, அதுதான் இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. சரி, இருந்தாலுமே அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு செக்கு என்ன தெரியுங்களா, ஸ்வீடன் வந்து அமெரிக்கா கிட்ட தான் F-35 வாங்குற மாதிரி இருந்தாங்க, ஆனால் கேன்சல் பண்ணுறோன்ட்டாங்க, ஒன்று கூட வாங்க மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் லாக்ஹீட் மார்ட்டினும் சரி மற்ற குரூப்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. போர்ச்சுகல் F-16 அப்டேட்லாம் முடிஞ்சது. F-16 வந்து இவங்களுக்கு யாரும் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு F-35 ஒரு 30 பக்கம் வாங்குறதா இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் சொல்லிட்டாங்க, நகின் ஹே கேன்சல் ஹே கோ ஹே அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்போ அவர் நேட்டோவில் ஒரு கசமுசா பண்ணிவிட்டு ஐரோப்பா எதிர்த்து பேசிட்டு இந்த அளவுக்குலாம் பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்கா டெக்னீஷியன் நம்பியோ அமெரிக்காவுடைய சாஃப்ட்வேர் நம்பியோ நாங்கள் இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு என்னென்னா, ஐரோப்பாவுக்குள்ளாரே சோசியல் மீடியாலாம் பெரிய அளவுக்கு F-35 வாங்கக்கூடாது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிரீஸுக்கிட்டையும் வந்து இதுக்கு முன்பு ஒரு 20 F-35 ஃபைட்டர் ஜெட் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ வாங்குவாங்களா அப்படின்றதே பெரிய ஒரு கேள்விக்குறி. 8.5 பில்லியனுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வாங்குறாங்களா என்னென்னு தெரியல. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் சைடில் இந்தியாவுக்கு வந்து தள்ளி ஓட்டலான்னு நினச்சாரா என்னென்னு தெரியல. அங்கே பெரிய ஆஃபர், யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆஃபர், F-35 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவிலிருந்து எல்லா நாடுகளும் இதுக்கு போதும் சாமி, இதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோமே வேணாம், ஒன்றும் வேண்டான்ற மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதில் சைடில் குறுக்கா இவங்க உள்ளே வந்து நுழையிறாங்க. யார்? துருக்கி ஓடி வந்து நுழையிறாங்க. துருக்கி ஹீரோ ஃபைட்டர் ஜெட் வந்து கம்பைண்டாக UK, ஜெர்மனி, ஸ்பெயின்லாம் நம்ம ஒருங்கிணைந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஐரோப்பாவுக்கு சப்ளை பண்ணலான்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ குறுக்க ஐரோப்பாவுடைய தலையெழுத்தை துருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழையிறாங்க. எப்போ அமெரிக்கா வந்து ஒரே பொடேர்னு போட போகிறாங்களோ தெரியல. ஏற்கனவே ஒரு 7-8 நிறுவனங்களுக்கு பொருளாதார போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எதிராக ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாட்டை விட மாட்டாங்க அவங்க. சரி, அந்த லிஸ்ட்டில் துருக்கி கூடிய விரைவில் போய் ஏதாவது ஒரு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரான்ஸ், இத்தாலி, UK இவங்கெல்லாம் இணைந்து அஸ்தர் மிசைல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ஆக்சலரேட் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு இல்லாமல் இனிமேல் அமெரிக்காவில் ட்ரேடு டெஃபிசிட் வந்து 1.1 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமும் அதெல்லாம் ஒரு சரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்றாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சிடலாம். பென்டகன் தரப்பில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க, பனாமா கேனல் நோக்கி நம்ம இராணுவ வீரர்கள் அனுப்பலாம், டேக் பேக், பனாமாவை நம்ம டேக் பேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க அந்த நாட்டை சுற்றியும் போர் வீரர்கள் அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது அப்போ உங்கள் மீது யார் பொருளாக தடை போடுவாங்க? அதுதான் இங்கே கேள்வி. ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரஷ்யாவுக்கு போடுற பொருளாதார தடையை நியாயமற்றதாகிடுமா அல்லவா? இப்போ நீங்கள் ரஷ்யா மீது ஏன் பொருளாதார தடை போடுறீங்க? ஒரு வலிமையான நாடு வலிமை இல்லாத நாடுகள் மீது அதிகாரத்தை செலுத்தும் போது, ஆக்கிரமிப்புகளை செலுத்தும் போது வலிமை இல்லாத நாடுகளுக்கு இந்த மாதிரி நாட்டாமைகள் வந்து கை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அதனால் அந்த பொருளாதார
மற்ற நாடுகள் ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பனாமாவை போயிட்டு மிரட்டுறீங்க, கிரீன்லாந்தை போயிட்டு மிரட்டி நாங்கள் இணைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் யார் தடை போடுவாங்க? அதுதான் இங்கே கேள்வியே. அப்போ எப்போவுமே நாட்டாமைக்குன்னா ஒரு தீர்ப்பு, மற்ற நாடுகளுக்குனா ஒரு தீர்ப்பா? ஆலாமரத்து அடியில் உட்காந்துட்டு சொம்பலை எச்ச துப்பினா தான் தீர்ப்பு கரெக்டாக வரும் போல். இது வந்து ரொம்ப இட்ஸ் ராங் ப்ரோன்ற மாதிரி வெரி ரொம்ப தப்பு. இதை யார் கேட்பாங்கன்னா வந்துட்டாங்க 3 சிங்கக்குட்டிகள் ஓடி வந்திருக்கிற மாதிரி சீனா, ரஷ்யா, ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்கக்கிட்ட யார் நேற்று வந்து சீனாவில் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டினாங்க. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யா வாங்க அப்படின்லாம் போட்டு தள்ளிடுறோன்னு அவங்க ஒரு பக்கம் மிரட்ட. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக கூட்டத்தை போட்டு அமைதியின் அடிப்படையில் தானே ஈரான் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்காங்க, எனர்ஜிக்காக தானே அவங்க வைத்திருக்காங்க, நீங்கள் எதாவது ப்ரூவ் பண்ணீங்களா? அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்காக இந்த பொருளாதார தடை போடுறீங்க? இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லீகல், எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கப்புறமும் உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முடிச்சிடுவேன். பொருளாதார நிற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சீனா, ரஷ்யா, ஈரான் இணைந்து ஒரு கோரிக்கை வந்து வைத்திருக்காங்க. பட் இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு போகுது, இது வந்து கடும் கண்டனமா இல்லை கடும் கண்டனமா அப்படின்னு நம்ம 2-3 நாளில் தெரியும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஈரான் வந்து இன்றைக்கி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூட கொடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இருக்குல்ல, வைட்டிங் வந்துருச்சு, வைட்டிங்ன்ட்டாங்க. எப்போனாலும் தயாராக இருக்கலாம், இதுக்கப்புறம்லாம் நாங்கள் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டோம், தயாருன்றாங்க. அப்போ அது இந்த டைலாக் மாதிரி தான். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்டாங்கல்ல, ஐயா நீங்கள் பதவி ஏற்ற 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தணும்னு சொன்னீங்களேன்னாங்க. அது எந்த 24 மணி நேரம்னு சொன்னோன்னா, பதவி ஏற்ற அடுத்த 24 மணி நேரம்னு சொல்லலை, 24 மணி நேரம் தான் சொன்னேன். என்றைக்கு அந்த வார நிறுத்தம் ஏற்படுதோ அந்த 24 மணி நேரமாக எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரியான பதில் தான் அந்த ட்ரூ ப்ராமிஸ் 3. நீங்கள் என்றைக்கு நடத்துகிறாங்களோ அன்றைக்கின்னு எடுத்துக்கோங்க, சரியா? உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு 5 வருஷம் கழித்து நடத்தினாலும் அது அப்போ தான் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 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 வாரம் கழித்து எடுத்தாலும் அது அப்போன்னு எடுத்துக்கலாம். நம்ம பாகிஸ்தான், பலுஜிஸ்தான் உடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றாமல் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம்மா எங்களுடைய வீரர்கள் அங்கே மாட்டிகிட்டு தான் இருக்காங்கன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மொத்த நிகழ்வுக்கும் காரணமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தான். பலுஜிஸ்தான் வளர்ந்தது காரணமே இந்தியா ஆப்கானிஸ்தான்கிட்ட கொடுத்து ஆப்கானிஸ்தான் பண்டிகை மூலிமா அங்கே வருது. ஈரானும் சைடில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது ஈரானை வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கி இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாகிஸ்தானை பற்றி உலகுக்கே தெரியும், பயங்கரவாதிகளின் மையமாக திகழ்கிறதுன்னு எந்த நாடுன்னு பாகிஸ்தானை வந்து உங்கள் பிரச்சனையை உங்கள் உள்நாட்டு பிரச்சனையை நீங்கள் தீர்க்காமல் எங்கள் மீது ஏன் பழி போடுறீங்க, அது உங்கள் உள்நாட்டு பிரச்சனையை சரி செய்கிற வழியை பாருங்கள், அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இஸ்ரேல் விவகாரத்துக்கு போகணும் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாவில் முன்னாடி இருக்கக்கூடிய எகிப்தோ இல்லை ஜோர்டனோ மற்ற எந்த நாடுகளும் ஏற்றுக்கல. அதனால் காலையிலேருந்து ஒரே ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்குங்க. 3 ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பேசுகிறாங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாடு ஒன்று சோமாலியா, இன்னொன்று எத்தோப்பியா, அப்புறம் சோமாலியா லேண்டு. இந்த 3 நாட்டில் ஏதாவது ஒரு நாடு, ஐ திங்க் எத்தோப்பியா ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோமாலியா வந்து கொஞ்சம் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அவங்க ஏற்றுக்கல, எத்தோப்பியா ஏற்றுக்குமோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே சோமாலியா லேண்டுக்கோ இல்லை எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல, பட் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், திடீர்னு ஹமாஸ் வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, அமெரிக்காவோட பிரஜை ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், அவரையும் மீதி இறந்த உடல்கள் 4 இருக்குது, 2ஐயும் நாங்கள் மொத்தம் 5 பேர்த்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நாங்கள் மீதியை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 12வது நாட்களாக மின்சாரமும் தண்ணியும் மீதி எதுவுமே அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் உள்ள தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு கேம் பெரிய அளவுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸா என மக்களை நீங்கள் வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்களே, இவங்க ஒரு 100 பேர்த்துக்கு மேலே சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்ரேலுக்குள்ளே வந்து இவங்க எல்லாமே அந்த ரிலீஜியஸ் கம்பைண்டாக கொண்டு வந்து இஸ்ரேலையும் ட்ரூஸ் இன மக்களையும் இணைத்து ஒரு பெரிய ஒரு ஏரியா உருவாக்க போகிறோன்றாங்க. லைக் எப்படின்னா, இஸ்ரேல் வந்து கோலனைட்ஸுக்குள்ளார இதே மாதிரி தான் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கிட்ட இணைஞ்சிட்டாங்க.
ஏன்னா கோல்டன் நைட்ஸ் வந்து அங்கே லெபனானுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும்போது ஷியாசனி பிரச்சனை, அது இல்லாமல் கோல்டன் நைட்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு தனிப்பிரிவு, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கேயே விட சிரியா மக்களை விட எனக்கு இஸ்ரேல்கிட்ட சேஃப்னு சொல்லிட்டு அவங்க இணைஞ்சதுனால இப்போ கோல்டன் நைட்ஸ் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரூஸா என மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்துனீங்கன்னா நீங்களும் இஸ்ரேலோட இணைந்துருங்கன்றதுக்கான ஒரு முன்னெடுப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் அந்த பகுதியை வந்து சேஃபாக உணர்றாங்க அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க சிரியாவுக்குள்ளாரே லெபனானுக்குள்ளேயே நினச்சோம் அப்படின்னா, துருக்கி வந்து உள்ள ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. இன்று ஒரு வாரமாகவே துருக்கிக்கும் ஈரானுக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த பிரச்சனை விரிவடைஞ்சிட்டு தான் இருக்குது. இன்று என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 பேர் கைது பண்ணிட்டாங்க துருக்கியில். அந்த 5 பேரையும் வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது அங்கே துருக்கியினுடைய மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்லாம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் ஈரானுடைய உளவுத்துறைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதனால் பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. துருக்கி தரப்பில் பயங்கரமான கண்டனம், சாதாரண கண்டனம்னால தனது கடும் கண்டனத்தை போட்டிருக்காங்க. ஈரான் எப்படி இந்த அளவுக்கு பார்க்கலாம், துருக்கிக்குள்ளே வந்து இந்த மாதிரி பார்க்கலான்றாங்க. அசர்பைஜான் ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்க. அசர்பைஜானும் துருக்கியும் கொஞ்சம் நட்பு வட்டம், அதை விட துருக்கியும் இஸ்ரேலும் அதை விட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இஸ்ரேல் எதுக்கிற சமயத்தில் துருக்கியும் சேர்ந்து எதுக்குறாங்க, கொஞ்சம் ஈரான் மீது தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் சீனாவை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்தியா கிட்ட வந்துடலாம். ஏன்னா இந்தியாவோட தகவல் ஒன்று இருக்கிறது, குறிப்பாக இந்தியா பங்களாதேஷனுடைய தகவல். இந்த ஒரு பதிவு உங்களுக்காகவே பிரத்யோகமாக பாருங்கள். சீனா வந்து தனது கடலோர பகுதியில் உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள் நான் காட்ட விரும்புகிறேன். இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக தைவானில் எப்படி லேண்ட் ஆகி ஒரே சமயத்தில் ஒரே 2 நாளில் ஒட்டுமொத்த தைவானை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக அதிநவீன இந்த கிரேன் மாதிரிலாம் உருவாக்கியிருக்காங்களாம். அப்படியே கடற்தளத்தில் இருந்து நேராக வெஹிக்கிள்லாம் உள்ளே இறக்குற மாதிரி அது வீடியோ பதிவும் வெளியாகிடுச்சு. அதனால் தைவான் எந்த நேரத்துலையும் தயாராக இருங்க, தைவான் நாங்கள் ரெடி, உங்களுக்காக தான் எல்லா பொசிஷன் தயாராக இருக்குன்றாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் சீனா பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே அதிகமான அளவுக்கான போர் கப்பலை வைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே போயிட்டு தாங்க இருக்குது. அது ஒன்று, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, பங்களாதேஷனுடைய இராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ்மான் அவர்களை ஒன்று ஆட்சி மாற்றத்துக்காகவோ இல்லை படுகொலை பண்ணுறதுக்கோ ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து இங்கே யூனஸ் அரசாங்கம் இருக்கு இல்லையா, யூனஸ் அரசாங்கம் அவரோடு இணைந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டியிருக்காங்க யூனஸ் அரசாங்கம். இதை என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட போட்டு இந்த இந்தியாவுடைய அமைப்பை வந்து போட்டு இந்த மாதிரி தான் நடக்க போது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் எஸ்கேப் பண்ண வச்சுருக்காங்களாம் அவரை. இதை வந்து பத்திரிகைகள் india.comன்ற பத்திரிகையும் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. நேற்று அந்த தகவல் நான் பேசுறதுனால இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசும்போது நான் இன்னொரு பதிவு வேணால் டீட்டெயிலாக போகிறேன். நான் இந்த உளவு தகவல் ஷேர் பண்ணி நெக் சமயத்தில் அவரை கொஞ்சம் எஸ்கேப் பண்ண வச்சதுனால அவர் பிழைத்திருக்கிறாராம். ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்காக அவர் மேபி இந்தியாவுக்கு கடமைப்பட்டவராக யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு தேர்ந்ததற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ சம்பவம் பங்களாதேஷில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்றது கண்கூடாக தெரிகிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஃபைனலாக இந்தியானுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது. 2028 நம்ம 3வது பொருளாதாரமாக வளர்ந்துருவோம்னு சொல்கிறாங்க. 2023 3.5 ட்ரில்லியனாக இருந்ததாம். அப்புறம் 26 4.7 ட்ரில்லியன், 2028 5.7 ட்ரில்லியன் அப்படின்றாங்க. 5.7 ட்ரில்லியன் அப்படின்போது அது 3rd பொசிஷன். நம்ம ஜப்பானை வீழ்த்திட்டு நம்ம அடுத்த பொசிஷன் போயிடுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது கடைசி கட்ட தகவல். ஸோ ஃபஸ்ட்டு 2026 ஜப்பானை டேக் ஓவர் எடுக்கிறோம், அடுத்து ஜெர்மனியை 2028 டேக் ஓவர் எடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் எனக்கு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.